இங்கே வாக்கு விகிதம் குறைந்தது இங்கே தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல். இப்போ அந்த வாக்கு விகிதங்கள் குறைப்பு அப்படிங்கிறதுக்குள்ள இங்கே காரணங்கள் சொல்லப்படுது. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தலை. ரொம்ப சிம்பிளுங்க. இதில் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றது அயோக்கியத்தனமானது. அண்ணாந்துறையில உள்பாவாட காணாம போன கூட என்ன வந்து பிடிச்சுக்கிறாங்க. முதல்ல வாக்கு சதவீதம் பெரிய அளவில் குறையல. 72% 70% ஆயிருக்கு, அவ்வளோதான். 70%ன்றது குட் நம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற அட்டூழியத்துக்கு, இவனுங்க பண்ணுற அட்டூழியத்துக்கு மக்கள் 70% ஓட்டு போட்டதே பெரிய விஷயம். உட்கார வச்சு பச்சை மிளகாய் கிள்ளி தலையில தேய்தேன்னு தேய்ச்சுட்டு வந்தான். ஐயோ பாவம், எரியுங்க. எரியுமே. இந்த நாய் நாட்டில் இருந்தா என்ன, எரிஞ்ச என்ன? அதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் வந்து மக்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி செலுத்தணும். வாக்களிக்க மக்கள் வரலன்னா அதுக்கு அரசியல்வாதிகள் காரணம். எல்லாம் திருடன், எந்த திருடனுக்கு நான் ஓட்டு போடுறது? 5 வருஷம் கொள்ளையடிப்பீங்க, கடைசி 15 நாள் உத்தமனா வந்து ஓட்டு கேட்பீங்க. வேற வழியில தலையெழுத்துன்னு ஓட்டு போடுறோம். நீ நம்ம தினேஷ் லவ் பண்றியா இல்ல அந்த பிள்ளை லவ் பண்றியாமா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அந்த பையன் என்னைய ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிக்கிருந்தான். உன்னைய விட ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அவனை கட் பண்றதுக்காண்டி தான் உன்னைய லவ் பண்றேன்னு போய் சொன்னேன். மக்கள் விரும்பி எவனுக்காவது ஓட்டு போடுறாங்களான்னு கேளுங்க. எந்த அரசியல்வாதிக்காது? அரசியல்வாதிகள் என்கின்ற அந்த வர்க்கம் பெரிய அளவில் தோல்வி அடைந்து விட்டது. வாக்கு போட மக்கள் வரலன்னா அது உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை அந்த லட்சணத்துல இருக்குடா. நீங்க வெக்கப்படணும், அது அரசியல்வாதிகள் வெக்கப்படணும். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். நீ 4.25 வருஷம் கொள்ளையடிப்ப, மோடி பாஷையில சொன்னா ஊர் தாலி அறுப்ப, கடைசி 5 நாள் வந்து எலெக்ஷன் கமிஷன் அதை தடுக்கணும்னா எப்படி தடுக்க முடியும்? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. அது மாதிரி ஓட்டு போட ஏங்க வரல மக்கள்? ஏன் தெரியுமா? நீங்க பண்ற அட்டூழியத்துக்கு, நீங்க பண்ற அநியாயத்துக்கு 5 வருஷமா நீங்க எல்லா பாவத்தையும் பண்றீங்க. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. கடைசி 15 நாள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு ஓட்டு போடணும். மக்கள் இந்த சிஸ்டத்து மேல நம்பிக்கை இழந்துட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அது எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டுருந்தேன் எல்லாத்தையும். ஓட்டுக்கு போடல, தேர்தல் புறக்கணிப்பு பண்றோம் அப்படின்னு பரந்தூர் மேல்மால போராட்டம் பண்ணா அதுக்கு வந்து கேஸ் போடுறாங்க. இது எப்படி புரிஞ்சு? இல்லை, இது ரொம்ப தவறான முன்னுதாரணங்க. தேர்தல் புறக்கணிப்பை பற்றி பேசுகிறத வந்து நீ வந்து தண்டனைக்குரிய குற்றமாக எப்படி சொல்லுவேன்? அப்படி பார்த்தா நோட்டான்னு எதுக்கு நீ வச்சிருக்க? எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட கெஞ்சிருத்தெல்லாம் வேஸ்ட்டு. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி நீ உள்ளே வைப்பியா? கேஸ் போடுவியா? இதில் அரெஸ்ட் பண்ணல இல்லையா? கேஸை போட்டிருக்காங்க. கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ வேங்கை வேலை என்ன நடந்தது? 2 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. அந்த கொடூரமான சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவனை இன்ன வரைக்கும் உன்னால் கைது பண்ண முடியல. 1.5 வருஷம் ஆகியும் ஒரு குற்றவாளியை கூட உங்களால் கைது செய்ய முடியல. இது எவ்வளோ வெக்கக்கேடான விஷயம். உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? அந்த மக்கள் நிலையில் உங்களை யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் குடித நீரை குடிக்கும் போதும், மேலே குளிக்கும் போதும், அந்த தண்ணீரை புழங்கும் போது அந்த மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதே பிஜேபி கவர்மெண்ட் நடந்ததுன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பானுங்கல்ல. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா பொய்யால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கையில அடிக்கிறேன். உனக்கு எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சம்பவம் அது. எவ்வளோ, அதாவது ரத்தம் கொதிக்கும் யோசிச்சு பார்த்தா வேங்கவேல் சம்பவம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சுமார் 4-5 இடங்களில் வந்து தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்கு. பரந்தூர் மேல்மா கிட்ட நடந்திருக்கு, வேங்கைவேல் நடந்திருக்கு, தூத்துக்குடி பக்கம் வந்து அந்த மீன் ஃபேக்ட்ரிக்காக நடந்திருக்கு, அப்புறம் எங்கனாபுரம், ஒரு 4-5 இடங்கள் நடந்திருக்கு. எங்கேயுமே இல்லாமல் பரந்தூரில் மட்டும் கேஸ் போட வேண்டிய ஒரு அவசியம் என்ன வந்துச்சு? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கா, இல்லை இன்னும் திமுகவுடைய மாவட்ட அமைச்சர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கா? எவனாவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம். போடுவீங்க. ஜனங்கள் ஏமாளியா இருந்தா இதுவும் செய்வீங்க, இதுக்கு மேலே செய்வீங்க. சாம்பார் அப்ப எனக்கு பல இடங்களில் தேர்தல் புறக்கணிப்பு நடக்குது. எனக்கு தெரிஞ்ச தேர்தல் புறக்கணிப்புக்காக மக்கள் மீது வழக்கு போடுறதுன்றது ரொம்ப 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 அரிதான நிகழ்வு. ஆல்மோஸ்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எங்கேயுமே இல்லாத அளவுக்கு விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை வந்து அந்த இதில் போட்டாங்க, மேல்மால போட்டாங்க. ஏன்னா போராடக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு திமுகவோட தொங்கு சதையா நிலைய வித்வான்களாக மாறி நிற்கிறாங்க. 1 சீட்டு 2 சீட்டுக்கு. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். பரந்தூர்லேயும் மேல்மாலையும் திமுக கூட்டணி கட்சிகளோட நிலை என்பது வெட்கக்கேடானது.
நியாயப்படுத்தவே முடியாது. இவர்கள் தங்களை போராளிகள் என்றும் உழைக்கும் மக்களுக்கான கட்சிகள் என்றும் சொல்வதற்கு எந்த தகுதியும் இவர்களுக்கு கிடையாது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிகளா, குழப்பத்தை புழுத்த வழிகளா, இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? இந்த சிஸ்டத்துல இருந்து ப்ராசஸ்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் நிராகரிக்கிறேன் மொத்தமா. எல்லாம் திருட, எந்த திருடனுக்கும் நான் ஓட்டு போட விரும்பலன்னு நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதனாலதான் நீ நோட்டான்னு ஒன்ன வச்ச. நோட்டா ஏன்டா வச்ச? நோட்டாக்கு என்ன அர்த்தம்? போய் எங்க மிஷின் முன்னால நின்று கற்பூரத்தை வச்சு கும்பிட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு வர்றது, அதுவும் போகாமலே இருக்குது, ரெண்டு ஒண்ணு தானே. நான் எதுக்கு இந்த கர்மத்துக்கு போய் அங்க போய் அந்த பொத்தான அழுத்தணும்? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. வேணாம், எல்லாம் திருட, எனக்கு வேணாம், இந்த ப்ராசஸ்ல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு உரிமை இருக்குல்ல. இல்ல நீ தைரியம் இருந்தேன்னா கட்டாய வாக்குரிமை கொண்டு வா, கம்பல்சரி ஓட்டிங் கொண்டு வா. முடியாது இல்ல உன்னால? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் இந்த நிலைமையை நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள். இந்த சிஸ்டத்துல இருந்து, இந்த ப்ராசஸ்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு எல்லா உரிமையும் உண்டு. மாஸ்டர் பிளான். ஒரு பூத்துல 1,00,000 ஓட்டு இருக்குது, 90,000 ஓட்டு போலாவது, 89,999 ஓட்டு நோட்டாக விழுந்தாலும் ஒரு ஓட்டு ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்துன்னா அவன் தான் ஜெயிச்சான் இல்லையா? போலாவர ஓட்டு தான் கணக்கு. என்னடா புத்தலாட்டம் அது? ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். அதனாலதான் நான் சொன்னேன் 70% கொண்டாடணுங்க நீங்க ஜனங்களை. இவங்க பண்ற அட்டூழியத்துக்கு பாவத்துக்கு பஞ்சமா மலை போல் குவிந்திருக்குது பாவம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அரசியல்வாதிகள்ன்ற வர்க்கம் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் கிளாஸ், ஜனங்க அவங்கள வெறுக்கிறாங்க. எவன் மேலேயாவது நம்பிக்கை இருக்கா? எங்கேயாவது ஒரே ஒரு மக்கள், திருவாளர் பொதுஜனம், ஆணோ பெண்ணோ, எங்க எம்பி நல்லவர் வல்லவர் இந்த பக்கம் வந்தா எவனாவது ஒரு அரசியல்வாதிக்கு மக்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா? உங்க மரியாதை அவ்வளவுதான்டா. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படுறியா? ஜெயிச்சா என்ன செய்வ? பயங்களுக்கு பாட்டி வைப்பேன். கோவப்படணும்னு ஆசைப்பட்டானுவ கூட்டிட்டு போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஊருக்கு என்ன பண்ணுவான்னு கேட்கறல. ஊருக்கா? ஊருக்கு தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள்.